இன்னைக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா டீ கேக் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல்ல வந்து ஒரு 8 முட்டைய வந்து உடைச்சு ஊத்திக்கோங்க. பவுல் வந்து ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். இனி ஒண்ணு எக்ல இருக்கிற எல்லா ஒயிட் பார்ட்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பீட்டர வந்து ஸ்லோ ஸ்பீட்ல வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கமர்ஷியலுக்கா நம்ம யூஸ் பண்ற பீட்டர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெவியா இருக்கும். நார்மலா வந்து வீட்ல இருக்கிற பீட்டர் வந்து ஒரு கொஞ்சம் பிரைஸ்லெஸ்ஸாவும் இருக்கும். ஏன்னா, ஒரு சிலர் வந்து அதுக்கு தகுந்த மாரி தான் வாங்கி வைப்பாங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ளஃபியா வந்ததுக்கப்புறமா, நல்லா நுர பொங்குனதுக்கப்புறமா 2 கப்பு போல பவுடர் சுகர் வந்து சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் மாறும். நான் உங்களுக்கு காட்டி தரேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட்லயே வச்சு பீட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்பீட் வந்து அதிகமா ஏத்த வேண்டாம். நம்ம வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டா வந்து ஒரு எல்லோயிஷ்ஷா வந்துரும். லைட் எல்லோயிஷ்ஷா பார்த்தா உங்களுக்கு தெரியும் வீடியோல. இப்ப நம்ம வந்து பீட்டர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இதுல வந்து நம்ம ஜெல் சேர்த்துக்க போறோம். நான் வந்து 8 முட்டைக்கு 2 டீஸ்பூன் போல ஜெல் வந்து சேர்த்துருக்கேன். கேக் ஜெல் வந்து இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து நீங்க பேக்கிங் பவுடர் போடுற மாரி இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் போல ஆரஞ்ச் எசன்ஸ், ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ், 2 டீஸ்பூன் போல வெண்ணிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் போல மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆரஞ்ச் எசன்ஸ் இல்ல அப்படின்னா, நீங்க பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க. மில்க் எசன்ஸ் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லன்னா பரவால்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோ ஸ்பீட்லயே நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸ்லோ ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 2 டூ 3 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். அது ஸ்பீடு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்படி நீங்க எடுத்து பார்க்கும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும். நல்லா ஒயிட்டிஷ்ஷா வந்துரும். கேக் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கறனால, பேட்டர் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒயிட்டா இருக்கும். ஸோ, அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இல்ல நீங்க இப்டி கையில எடுத்து பார்க்கும்போது, அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஜாயிண்ட் எப்படி வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாரி வரும். நம்மளுக்கு நல்லா பீட் ஆகலன்னா, ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 மைதா மாவு சேர்த்துட்டு ஸ்லோ ஸ்பீட்ல அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து மிக்ஸ் பண்ண தெரியாது, நான் பிகினரா இருக்கேன் அப்படின்னா, ஸ்பாட்டுலா இல்ல டிஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைட்டா இருக்கும். பேட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு டைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பா இருக்க பால் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் போல ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு ஃப்ளோயிங்கா இருக்கு பாருங்க. இப்போ ஓகே. நம்மளுக்கு கரெக்ட்டான பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம எடுக்கும்போது கரெக்ட்டா அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஓவர் மிக்ஸிங்கும் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணாம, இப்போ வந்து நம்ம ஒரு 10 இன்ச் டின்ல வந்து மாத்திக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் டின்ல தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்க ரவுண்டு இல்லன்னா ரெக்டாங்கிள் உங்களுக்கு எப்படி இருக்கோ, நீங்க அந்த மாரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த மாரி ஏர் பபிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2, 3 டைம் வந்து டேப் பண்ணிட்டு, 180 டிகிரில ப்ரீஹீட் பண்ண ஓடிஜில வந்துட்டு, கரெக்ட்டா எனக்கு வந்து பேக்கிங் ஆக 35லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் போல நான் ஆற விட்டுட்டேன். ஏன்னா பசங்க வந்து கட் பண்ணி குடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால நான் 10 மினிட்ஸ் தான் ஆற விட்டுட்டு, டீமோல்ட் பண்ணிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கட் பண்ணி பார்த்ததுக்கு பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம சாஃப்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிபி என்ன குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மெஜாரிட்டி என்ன ரெசிபி வருதோ, அந்த ரெசிபி கண்டிப்பா ஷேர் பண்றேன். நெறைய பேர் வந்து ப்ரௌனி பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா சீக்கிரமா அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். கேக் ஜெல் இல்லாம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்றேன். தேங்க் யூ. பை பை.